மக்களே, எனக்கு சின்னியாக்கி ஒரு எலக்ட்ரிக் கார் பார்க்கணுமா? ஆனா தம்பி பயலுக்கு இங்க இருக்க ஒரு காரும் பிடிச்சல்லையா? மக்கா எதெங்கிலும் புதிய எலக்ட்ரிக் கார் வருதா? ஒன்னு சொல்லு பாப்போம். ஒன்னு என்ன, இந்தியாவில் 2025-26 லான்ச் ஆக போற 5 அப்கமிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தி நான் சொல்றேன். ஆனா அது உனக்கு இல்ல, உங்களுக்காக. சொல்லு சொல்லு. முதல்ல மண்ணின் மைந்தனான மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட XUV E8ங்கிற காரை லான்ச் பண்ண போறாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, இப்போ கரண்ட்ல ஹிட்டா இருக்கிற அவங்களோட XUV 700ஓட எலக்ட்ரிக் வெர்ஷன் தான். இது உங்களுக்கு 230 இருந்து 350 HP மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் சார்ஜ்ல இந்த வண்டி உங்களுக்கு 450 இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சும் கொடுக்குது. இந்த வண்டியில எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது ADAS லெவல் 2 டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள் 4 வீல் டிரைவ்ல வருது. பிரைஸை பொறுத்த வரைக்கும் 30 இருந்து 35 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம்ங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது இந்த வருஷம், அதாவது 2025 டிசம்பர் இல்லைன்னா 2026 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளாடி லான்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 7 சீட்டர் பீஸ்ட் லெவல்ல உள்ள ஒரு XUV எதிர்பார்க்கறீங்கன்னா, அது எலக்ட்ரிக்ல வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். மக்களே, இந்த நீளம் ஒரு கார் இருக்கு, செடான்ல எலக்ட்ரிக் கார் ஒன்றும் இல்லையோ? செடான்ல இருக்கே ஹூண்டாயோட அயானிக் Q6ங்கிற கார். இது ஹூண்டாயோட ஒரு பிரீமியம் செடான்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஆஃபர் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி இந்த கார்லயும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வாரி வழங்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். இது 77.5 kWh பேட்டரி பேக்கோட வருது. இது உங்களுக்கு 220 HP மேக்ஸிமம் பவரையும் 350 நியூட்டன் மீட்டர் பீக் டார்க்கையும் தருது. இந்த கார் சிங்கிள் சார்ஜ்ல 600 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் 50 இருந்து 55 lakhs எக்ஸ்ஷோரூம்ங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல நாம எதிர்பார்க்கலாம். இந்த கார் ஜனவரி 2026 லான்ச் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது உண்மையில ரொம்ப பிரீமியமான செடான். பாக்குறதுக்கு ஒரு போர்ஷியோட லுக்கு கூட இருக்கு. சோ ஒரு பிரீமியமா செடான் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். 50-60 லட்சமா? என்ன சிம்பிளா வச்சிருக்கேன். மக்கா மேல சொல்லு. அடுத்ததா BYDயோட செடானான Seal Uங்கிற கார் இருக்கு. இதுவும் ஒரு எலக்ட்ரிக் கார் தான். இது உங்களுக்கு 87 kWh பேட்டரி பேக்கோட வருது. இதோட மைலேஜ், அதாவது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜ்ல 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். 25 இருந்து 30 lakhs எக்ஸ்ஷோரூம்ங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல இதை நம்ம எதிர்பார்க்கலாம். 2026 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இதோட லான்ச் இருக்கும். நீ மக்கள் அந்த ஹேட்ச்பேக் அதுல கார் ஒன்றும் இல்லையோ? சிடான் XUV எல்லாம் அதுல என்னங்களும் உண்டா? ஹேட்ச்பேக்கும் இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்லயே சைலண்டா EVல எக்கச்சக்கமான சேல்ஸ் வச்சிருக்கிற MG கிட்ட இருந்து புதிய ஒரு கார் வரப்போகுது, MG4 EV. இது ஒரு ஹேட்ச்பேக் கார். இதுல 64 kWh பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சார்ஜ்ல இது ஒரு 450 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சை கொடுக்குது. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 15 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அதே நேரத்துல இது 2026 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல லான்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி லான்ச் ஆகும் பட்சத்துல இப்போ மாஸ் காட்டிட்டு இருக்கிற டாடா நெக்ஸானுக்கு ஒரு டைரக்ட் காம்படிட்டரா இந்த வெஹிக்கிள் இருக்கும். மக்களே, எல்லா பிராண்டையும் என்ன நம்ம மாருதியில் எலக்ட்ரிக் கார் ஒன்றும் இல்லையோ? எல்லாருமே எலக்ட்ரிக்கு மாறிட்டாங்க. மாருதி சுசுகி மாறாம இருப்பாங்களா? அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் ஆக போகுது, அதுவும் கூடிய சீக்கிரமே. மாருதி EVXங்கிற வெஹிக்கிள் தான் ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. இது வேற ஒண்ணு இல்ல, இப்போ ரன்னிங்ல இருக்கிற விட்டாராவோட எலக்ட்ரிக் வெர்ஷன். இதுல 60 kWh பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 550 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட தான் இந்த காரை லான்ச் பண்ண போறாங்க. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 18 இருந்து 22 லட்சம். 2025 டிசம்பர்ல இந்த காரோட லான்ச் நாம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க் எவ்வளவு பெருசுன்னு. சோ ஒரு காம்பேக்ட் XUV எடுக்கிறீங்க, அது எலக்ட்ரிக்ல வேணும், எனக்கு சர்வீஸ் சென்டர்ல நிறைய இருக்கணும், அந்த மாருதியோட ட்ரஸ்ட் வேணும்னா நீங்க தாராளமா இந்த காரை எடுக்கலாம். சரி, உங்க சின்னியா, அதாவது சித்தப்பா எந்த கார் எடுக்க போறாரு? எடுக்க போறேன்னு யாருல சொன்னது? நான் பார்க்க போறேன்ல சென்னை. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு எலக்ட்ரிக் கார் பார்க்கணுமா? மக்கா அந்த கார் இறங்குனதும் ஏன்னா சின்னியா என் குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு நான் அவன்கிட்ட கேட்டேன், எதை போய் பார்க்கலான்னு. ஐயோ, தயவு செய்து போயிரு. உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எடுக்கிறா இருந்தா எந்த காரை எடுப்பீங்க? ஏன் பிள்ளை மக்கா அந்த மணி அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டியோ? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ கிளம்பு.